إن الحمد لله نحمده ونستعينه ونستغفره ونعوذ بالله من شرور أنفسنا ومن سيئات أعمالنا من يهده الله فلا مضل له ومن يضلل فلا هادي له وأشهد أن لا إله إلا الله وحده لا شريك له وأشهد أن محمدا عبده ورسوله அன்பார்ந்த சகோதரர்களே சகோதரிகளே, தொடரான அகீதா வகுப்புகளில் நாங்கள் ஈமானுடைய அடிப்படை அம்சங்கள் தான் அகீதாவுடைய பிரதானமான அம்சங்கள் என்று கூறினோம். ஈமானுடைய அடிப்படை 6 விடயங்களையும் ஏற்கனவே பார்த்துவிட்டோம். மேலதிகமாக இன்னும் 3 விடயங்களை உலமாக்கள் அகீதாவோடு இணைத்திருக்கின்றார்கள். அதிலே ஒன்று ஈமான் என்றால் என்ன என்கின்ற ஒரு பகுதி, அதே போன்று சஹாபாக்கள் என்கின்ற ஒரு பகுதி, இமாம ஆட்சி தலைவர்கள் அல்லது இஸ்லாத்திலே ஆட்சி செய்தல் சம்பந்தப்பட்ட ஒரு பகுதி. இந்த 3 பகுதிகளிலும் பிரதானமாக அஹ்லு சுன்னாவுக்கு மாற்றமானவர்கள் குர்ஆன் சுன்னாவுக்கு மாற்றமான கருத்துக்களை சொல்லி வழிகேட்டிலே சென்றிருக்கின்றார்கள். அதனால் இந்த 3 பகுதிகளையும் உலமாக்கள் அகீதாவோடு இணைத்து சொல்கின்றார்கள். இதிலே முதல் பகுதி ஈமான் என்றால் என்ன என்பதை பற்றிய ஒரு பகுதி இருக்கிறது. அதை பற்றி தான் நாங்கள் இன்றைய பாடத்திலே பார்க்க இருக்கின்றோம். ஈமான் என்றால் என்ன, ஈமானுக்குள்ளவை எல்லாம் உள்ளடங்கும் என்கின்ற அந்த விடயத்திலே நாங்கள் 3 விடயங்களை பார்க்க இருக்கிறோம். அதிலே முதலாவது விடயம் ஈமான் என்றால் கௌலுன் வ அமல். அல் ஈமானு கௌலுன் வ அமல். ஈமான் என்பது வார்த்தை, செயல், சொல், செயல், இதுதான் ஈமான். இவ்வாறு சுருக்கமாக சொல்வார்கள். சிலர் என்ன சொல்வார்கள் என்றால், ஈமான் என்பது உள்ளத்தினால் நம்பிக்கை கொள்வது, இஅ்திகாதும் பில் கல்ப் வ அமலு வ நுத்கும் பில் லிசான், நாவினால் மொழிவது, வ அமலும் பில் ஜவாரிஹ் வல் அர்கான், உடல் உறுப்புகளினாலும் உள்ளத்தினாலும் அமல் செய்வது என்று சொல்வார்கள். இவ்வாறும் சொல்லலாம். அதைவிட சுருக்கமாக எவ்வாறு சொல்வார்கள் என்றால், அல் ஈமானு கௌலுன் வ அமல். ஈமான் என்பது சொல்லும் செயல். ஈமான் என்பதற்குள் சொல்லும் வரும், செயலும் உள்ளடங்கும். சொல் என்றால் அதிலே உள்ளத்துடைய நம்பிக்கையும் அடங்கும், இஅ்திகாதும் அடங்கும். அதாவது உள்ளம் சொல்லக்கூடியது, கௌலுல் கல்ப் என்று சொல்வார்கள், உள்ளத்துடைய சொல்லும், வ கௌலுல் லிசான், நாவுடைய சொல்லும். இது இரண்டும் ஈமானுக்குள் வரும். அதே போன்று அமல் என்பதற்குள் அமலுல் ஜவாரிஹ், உடல் உறுப்புகளுடைய அமலும், அதே போன்று அமலுல் கல்ப், உள்ளத்தினால் செய்யப்படக்கூடிய சில அமல்கள் இருக்கின்றன, அவைகளும் உள்ளடங்கும். உங்களுக்கு உதாரணம் சொல்கிற பொழுது இன்ஷா அல்லாஹ் அது இன்னும் தெளிவாகும். ஈமான் என்கின்ற இந்த சொல்லை பொறுத்தவரையிலே அது குர்ஆனோடு ஹதீஸோடு சம்பந்தப்பட்ட ஒரு சொல், இஸ்லாத்திலே இருக்கக்கூடிய ஒரு சொல். அதனால் நாங்கள் அதற்குரிய ஆதாரங்களை, உதாரணங்களை குர்ஆனிலிருந்து ஹதீஸிலே இருந்து பார்ப்போம். முதலாவதாக நாங்கள் குறிப்பிட்டோம், ஈமானுக்குள் உள்ளத்துடைய இஅ்திகாத், நம்பிக்கை, கௌலுல் கல்ப், உள்ளத்துடைய வார்த்தை, சொல் உள்ளடங்கும் என்று சொன்னோம். இதற்கு உதாரணமாக இன்னமல் முஃமினூன அல்லதீன ஆமனூ பில்லாஹி வ ரசூலிஹி ثم லம் யர்தாபு, நிச்சயமாக மூமின்கள் என்றால் யார் தெரியுமா? அவர்கள் அல்லாஹுவையும் அவனுடைய ரசூலையும் ஈமான் கொள்வார்களே, அப்படியானவர்கள் தான் மூமின்கள். ثم லம் யர்தாபு, இன்னும் மேலும் அவர்கள் பின் ஈமான் கொண்டு விட்டு என்ன செய்ய மாட்டார்கள்? சந்தேகப்பட மாட்டார்கள். எனவே இங்கே மூமின்களை பற்றி அல்லாஹ் சொல்கிற பொழுது மூமின்கள் அல்லாஹ் ரசூலை ஈமான் கொண்டு சந்தேகப்படாதவர்கள் என்று சொல்கிறார். எனவே இங்கே சந்தேகம் இல்லாமல் இருக்க வேண்டும் என்பது உள்ளத்துடைய வார்த்தை, உள்ளத்துடைய நம்பிக்கையோடு சம்பந்தப்பட்டது. எனவே இது கௌலுல் கல்ப், உள்ளத்துடைய வார்த்தை. அப்போ நம்பிக்கை என்பது உள்ளத்துடைய வார்த்தை. இங்கே நம்பிக்கை கட்டாயமாக இருக்க வேண்டும். சந்தேகப்பட்டால், நம்பிக்கை இல்லாமல் போனால் அவரிடத்திலே ஈமான் இல்லை. அடுத்ததாக கௌலுல் லிசான், நாவினுடைய சொல். அதற்கு ஒரு ஆதாரத்தை குர்ஆனில் இருந்து பார்ப்போம். ஏற்கனவே சொன்ன ஆதாரம் ஹுஜராத்திலே 15வது வசனம். இது சூரத்துல் பக்ராவுடைய 137வது வசனத்திலே அல்லாஹ் தஆலா சொல்கிறான், கூலு ஆமன்னா பில்லாஹி وما أنزل إلينا وما أنزل إلى إبراهيم وإسماعيل وإسحاق ويعقوب والأسباط وما أوتي موسى وعيسى وما أوتي النبيون من ربهم لا نفرق بين أحد منهم ونحن له مسلمون. நீங்கள் சொல்லுங்கள்,
ஆமன்னா பில்லாஹ், அல்லாஹுவை ஈமான் கொண்டு விட்டோம் என்று சொல்லுங்கள் என்று அல்லாஹ் சொல்கிறான். அல்லாஹ்வை ஈமான் கொண்டு விட்டோம், எங்களுக்கு இறக்கப்பட்டது இப்ராஹிம், இஸ்மாயில், இஸ்ஹாக், யாக்கூப், அஸ்பாத் இவர்களுக்கு இறக்கப்பட்டதையும் ஈமான் கொண்டு விட்டோம். மூசா, ஈசா அவர்களுக்கு கொடுக்கப்பட்டதையும் ஈமான் கொண்டு விட்டோம். அல்லாஹ்விடமிருந்து, அவர்களுடைய ரப்பிடமிருந்து அவர்களுடைய அந்த நபிமார்களுக்கு கொடுக்கப்பட்டதையும் ஈமான் கொண்டு விட்டோம். அவர்களுக்கு மத்தியிலே நாங்கள் ஒருவரையும் நாங்கள் பிரித்து பார்க்க மாட்டோம், எல்லா நபிமார்களையும் ஈமான் கொள்வோம். வனஹ்னு லஹு முஸ்லிமூன், மேலும் நாங்கள் முஸ்லீம்களாக இருக்கின்றோம் என்று இந்த வாயத்திலே அல்லாஹு தாலா எங்களுக்கு சொல்கிறான். இங்கே அல்லாஹு தாலா கூலு ஆமன்னான்னு சொல்லுங்கள், எனவே வாயினால் வார்த்தையினால் நாங்கள் ஈமான் கொண்டு விட்டோம் என்று சொல்லுங்கள் என்று சொல்லை ஈமானிலே அல்லாஹு தாலா சேர்த்திருக்கு. என்றால் நாங்கள் முஸ்லீம்கள், இவ்வாறு சொன்னதனால் நாங்கள் முஸ்லீம்கள் என்பதனால், எனவே முஸ்லீமாக இருக்க வேண்டும் என்றால், மூமினாக இருக்க வேண்டும் என்றால் அவர் வார்த்தையினால் அல்லாஹு தாலாவை நாங்கள் ஈமான் கொண்டு விட்டோம் என்று சொல்ல வேண்டும் என்பதை நாம் புரிகிறோம். எனவே சொல்லும் ஈமானுக்குள் வரும், சொல்லும் ஈமான், நாவினால் சொல்லக்கூடிய அந்த வார்த்தையும் ஈமானுக்குள் வரும். அதே போன்று செயல், உள்ளத்தினால் செய்யப்படுகின்ற செயல்கள் இருக்கின்றன, அமல்கள் இருக்கின்றன. அச்சம், மஹப்பா, நேசிப்பது, தவக்குல், இது போன்று உள்ளத்தினால் செய்யப்படக்கூடிய பல்வேறுபட்ட அமல்கள் இருக்கின்றன. இவைகளும் ஈமானோடு சம்பந்தப்பட்டது. அல்லாஹு தாலா குர்ஆனிலே சொல்கிறான், சூரத்துல் அன்ஃபாலுடைய 2வது ஆயத்திலிருந்து 4வது ஆயத்து வரை உங்களுக்கு பார்க்கலாம். இன்னமல் மூமினூன இதா துக்கிரல்லாஹு வஜிலத் குலூபுஹும், மூமீன்கள் யாரென்றால் அல்லாஹு தாலா ஞாபகப்படுத்தப்பட்டால் அவர்களுடைய உள்ளங்கள் பயந்துவிடும், உள்ளங்கள் பயந்துவிடும். ஏன்னா ஈமானுக்குரிய அடையாளம் அல்லாஹு தாலா அவர்கள் ஞாபகப்படுத்தப்படுகிற பொழுது அவர்களுடைய உள்ளங்கள் பயப்பட வேண்டும். ஏன்னா உள்ளங்கள் பயப்படுவது அது உள்ளத்துடைய ஒரு அமல், உள்ளத்தில் பயம் வருவது, மஹப்பத் வருவது உள்ளத்துடைய ஒரு அமல். எனவே அதனை அல்லாஹு தாலா ஈமான் என்று சொல்கிறான். மூமிங்களை பற்றி சொல்கிற பொழுது வைதா துதியத் அலைஹிம் ஆயாத்துஹு, அல்லாஹ்வுடைய ஆயத்துக்கள் அவர் மீது ஓதி காண்பிக்கப்பட்டால் ஜாதத்துஹும் ஈமான், அவர்களுடைய ஈமான் அதிகரிக்கும். வாலா ரப்பிஹிம் யதவக்கலூன், அவர்கள் ரப்புடைய அல்லாஹ்வுடைய அவர்களுடைய இறைவன் மீதே அவர்கள் தவக்குல் வைப்பார்கள். அல்லதீன யுகீமூன ஸலா வ மிம்மா ரஸக்னாஹும் யுன்ஃபிகூன், தொழுகையை நிலைநாட்டக்கூடியவர்களாக இருப்பார்கள், நாங்கள் அவர்களுக்கு கொடுத்தவற்றிலிருந்து செலவு செய்வார்கள். உலாஇக ஹுமுல் முஃமினூன ஹக்கா, உண்மையிலே அவர்கள்தான் மூமீன்கள் என்று அல்லாஹ் தஆலா சொல்கிறான். எனவே உண்மையிலே அவர்கள் மூமீன்கள். எனவே மூமீன்களுடைய அடையாளம் அவர்களுடைய உள்ளம் பயப்படும். அப்போ உள்ளத்தில் பயம் என்பது உள்ளத்தினால் செய்யப்படக்கூடிய, அல்லாஹ்வுக்கு அஞ்சுவது உள்ளத்தினால் செய்யப்படுகின்ற ஒரு அமல். நம்பிக்கை என்பது உள்ளத்துடைய ஒரு வார்த்தை, நம்பிக்கை கொள்வது இஅ்திகாத். அதே போன்று உள்ளத்தினால் செய்யப்பட அமல்களும் இருக்கின்றன, அதைத்தான் நாங்கள் ஒன்றை பார்த்தோம். அதே போன்று உடல் உறுப்புகளினால் செய்யப்படுகிற அமல்களிலே ஒன்றை பார்ப்போம். உடல் உறுப்புகளினால் செய்யப்படுகின்ற ஒரு அமல் தான் தொழுகை, எங்களுக்கு தெரியும். எனவே இந்த தொழுகையை அல்லாஹு தஆலா குர்ஆனில் ஈமான் என்று சொல்லியிருக்கிறான். அதாவது பைத்துல் மக்திஸை நோக்கி முஸ்லீம்கள் ஆரம்பத்தில் தொழுது கொண்டிருந்தார்கள். பிறகு அல்லாஹு தஆலா அந்த சட்டத்தை மாற்றி கஅபாவை நோக்கி தொழ வேண்டும் என்று சட்டத்தை கொண்டு வந்தான். முன்னர் தொழுத தொழுகை ஒரு நாளும் வீணாகாது என்பதை பற்றி அல்லாஹ் சொல்கிற பொழுது என்ன சொல்கிறான்? வமா கான அல்லாஹு லியுதிஅ ஈமானக்கும், உங்களுடைய ஈமானை அல்லாஹு தஆலா வீணடிக்க மாட்டான் என்று அந்த வசனத்திலே சொல்கிறான். எனவே இங்கே ஈமான் என்று சொல்வது அறிஞர்களுடைய ஏகமனதான கருத்து தொழுகை. அதனால் தொழுகையை அல்லாஹு தஆலா ஈமான், ஒரு உடல் உறுப்புகளினால் செய்யப்படுகிற ஒரு அமலையும் ஈமான் என்று சொல்லியிருக்கிறார். இவை மேற்கே சொன்ன 4 விடயங்களையும் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய ஒரு வார்த்தையும் உள்ளடக்குகின்றன. ஈமான் என்று நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஒரு ஹதீஸிலே சொல்கிறார்கள் ஈமானை பற்றி. அதில் மேற்குறிப்பிட்ட 4 ஈமானுடைய அம்சங்களும் உள்ளடங்குகின்றன. நபி அவர்கள் என்ன சொல்கிறார்கள்? அல் ஈமான் பிதுஉன் வ ஸபஊன ஷுஅபா, ஈமான் என்பது 60 சொச்சம் கிளைகள் என்று சொல்கிறார்கள். அலாஹ கௌலு லா இலாஹ இல்லல்லாஹ், அதிலே உயர்ந்தது லா இலாஹ இல்லல்லாஹ் என்கின்ற வார்த்தை. லா இலாஹ இல்லல்லாஹ் என்கின்ற வார்த்தை என்று நபி அவர்கள் சொல்கிறார்கள். வார்த்தை என்றால் சொல். எனவே கௌல் சொல்லு, இங்கே சொல்லை நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஈமானுக்குள் அடக்கியிருக்கிறார். சொல் என்பதிலே முதலாவது லா இலாஹ இல்லல்லாஹ் என்று நாம் சொல்வதற்கு முன்னால் எங்களுடைய உள்ளத்திலே அந்த நம்பிக்கை வர வேண்டும், உள்ளம் அதனை சொல்ல வேண்டும். எனவே இதில் 2 வகையான கௌலும் அடங்குகிறது. உள்ளத்துடைய வார்த்தையும், அதாவது உள்ளத்துடைய நம்பிக்கையும், நாவினுள்ளால் நாம் விளையக்கூடியதும் அடங்குகிறது. இதனை ஈமானுடைய உயர்ந்த
கிளை என்று நபி அவர்கள் சொல்லியிருக்கிறார்கள். வஅத்னாஹா இமாதத்துல் அதா அனித் தரீக். ஈமானுடைய ஆக குறைந்த கிளை பாதையிலே இருந்து தொந்தரவு தரக்கூடியதை அகற்றுவது. இது ஒரு எங்களுடைய உடல் உறுப்புகளினால் செய்கின்ற ஒரு செயல். பாதையிலே தொந்தரவு தரக்கூடியவைகளை அகற்றுவது ஈமானிலே உள்ளது என்று நபி அவர்கள் சொல்கிறார்கள். அது ஈமானுடைய ஒரு கிளை. எனவே செயலும் ஈமானிலே உள்ளடங்குகிறது. வல் ஹயாஉ ஷுஅபத்தும் மினல் ஈமான். வெட்கம், நாணம் ஈமானுடைய கிளைகளிலே ஒன்று என்று சொல்கிறார். இந்த வெட்கம் என்கின்ற அமல் எங்கே எங்கே ஏற்படும் என்றால் உள்ளத்தினால் ஏற்படும். உள்ளத்தினால் செய்கின்ற ஒரு அமல். எனவே உள்ளத்தினால் இந்த 4 விடயங்களையும் இந்த நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய வார்த்தை சஹீஹ் முஸ்லிமில் வரக்கூடிய ஹதீஸ் உள்ளடக்கி இருக்கின்றது. எனவே நபி அவர்கள் ஈமானை பல பகுதிகளாக இந்த ஹதீஸிலே குறிப்பிட்டிருக்கிறார்கள். அதிலே சில பகுதி கௌலாகவும் வார்த்தையாகவும், சில பகுதி அமலாகவும் இருக்கின்றது. நாங்கள் 2வது விடயத்துக்கு வருவோம். அல் ஈமானு யஸீது வ யன்குஸ். ஈமான் கூடும் குறையும். ஈமான் என்பது ஒரே நிலையிலே இருக்காது. ஈமான் கூடும் குறையும். நாங்கள் முன்னர் என்ன சொன்னோம் என்றால் ஈமானுக்குள் அமலும் உள்ளடங்கும், வார்த்தையும் வரும். இதிலே முர்ஜியாக்கள் முரண்பட்டார்கள். ஈமான் என்பது உள்ளத்திலே வரக்கூடியது மாத்திரம்தான் என்று சொன்னார்கள். அது பிழையான நிலைப்பாடு. ஈமானுக்குள் அமல்கள் வரும் என்பதுதான் சரியான நிலைப்பாடு. 2வது நாங்கள் இப்போது பார்ப்பது என்னவென்றால் ஈமான் என்பது கூடும் குறையும். ஈமான் என்பது கூடும் குறையும். எவ்வாறு கூடும்? அமல்கள் செய்கின்ற பொழுது கூடும், அல்லாஹுக்கு வழிபடுகின்ற பொழுது கூடும், அதே போன்று பாவம் செய்கின்ற பொழுது குறையும், அல்லது அமல் செய்யாமல் இருக்கின்ற பொழுது ஈமான் குறையும். இதற்கு நாங்கள் குர்ஆனில் ஈமான் கூடும் என்பதற்கு குர்ஆனில் ஆல இம்ரான் 173வது வசனத்தை உங்களுக்கு பார்க்கலாம். அல்லதீன கால லஹுமுன் நாஸ் இன்னன் நாஸ கத் ஜமஉ லகும் ஃபக்ஷௌஹும் ஃபஸாதஹும் ஈமானா. மனிதர்கள் சஹாபாக்களை பார்த்து உஹது யுத்தத்திற்கு பிறகு அவர்கள் மிகவும் சிரமப்பட்டிருக்கக்கூடிய நிலையிலே மனிதர்கள் எல்லாம் உங்களுக்கு எதிராக ஒன்று திரண்டிருக்கிறார்கள், அதாவது காபிர்கள் திரும்பவும் உங்களை தாக்க வருகிறார்கள் என்று சொல்லப்பட்ட பொழுது சஹாபாக்களுடைய ஈமான் அதிகரித்தது. நீங்கள் பயந்து கொள்ளுங்கள் என்று சொன்ன பொழுது அவர்கள் பயப்படவில்லை, அவர்களுடைய ஈமான் அதிகரித்தது. அதை பற்றி அல்லாஹ் இந்த வசனத்தில் எப்படி சொல்கிறான்? மனிதர்கள் எல்லாம் உங்களுக்கு எதிராக ஒன்று திரண்டிருக்கிறார்கள், நீங்கள் அவர்களை பயந்து கொள்ளுங்கள் என்று சில மனிதர்கள் சொன்ன பொழுது ஃபஸாதஹும் ஈமானா, சஹாபாக்களுடைய ஈமான் அதிகரித்தது என்று அல்லாஹ் தஆலா சொல்கிறார். ஈமான் அதிகரிக்கும், ஈமான் நல்ல அமல்களை கொண்டு அதிகரிக்கும். வயஸ்தாது அல்லதீன ஆமனு ஈமானா, சூரத்துல் முத்தஸிருடைய 31வது வசனத்திலே சொல்கிறார். ஈமான் கொண்டவர்களுடைய ஈமான் அதிகரிக்கும். அதே போன்று ஈமான் குறையும். ஒன்று அதிகரிப்பதாக இருந்தால் கட்டாயமாக அது குறையும். எதனால் அதிகரிக்கிறதோ அதற்குரிய காரணம் இல்லாமல் போகின்ற பொழுது அது குறையும். நபி அவர்கள் ஹதீஸிலே சொல்கிறார்கள், மா ரஅய்து நாகிசாத்து அக்லின் வ தீனின் அத்ஹப லிதி லுப்பின் மின் இஹ்தாகுன்ன. புத்தியிலும் மார்க்கத்திலும் குறைவாக இருக்கக்கூடியவர்களாக பெண்கள் இருந்தாலும் புத்தியுள்ள உறுதிமிக்க ஆண்களை ஆண்களுடைய அந்த புத்தியை என்ன செய்து விடுகிறார்கள்? இல்லாமல் செய்து விடுகிறார்கள், ஆண்களை மிகைத்து விடுகிறார்கள் பெண்கள் என்று நபி அவர்கள் சொன்னார்கள். அப்போது பெண்கள் கேட்டார்கள், எவ்வாறு புத்தியில் குறைவானவர்கள் பெண்கள், எவ்வாறு மார்க்கத்திலே குறைவானவர்கள்? அதற்கு விளக்கம் சொல்கிற பொழுது நபி அவர்கள் என்ன சொன்னார்கள் என்றால், மார்க்கத்தில் எவ்வாறு குறைவு ஏற்படும் என்றால், பெண்கள் அவர்களுக்கு மாதவிடாய் வருகிற பொழுது தொழுவதில்லை. இது மார்க்கத்திலே அவர்களுக்கு ஒரு குறைவு. ஏன்னா தொழுதால் கிடைக்கக்கூடிய அந்த பயன்கள் தொழாமல் இருக்கின்ற பொழுது அவர்களுக்கு கிடைக்காது. இதனால் அவர்களுடைய மார்க்கம் குறைவடைகிறது, அவர்களுடைய ஈமானில் குறைவு ஏற்படுகிறது. அதனால் அவர்களுக்கு பாவம் இல்லை என்றால் அது அல்லாஹு தாலாவுடைய கட்டளை. என்றாலும் ஒரு தொழக்கூடிய நீங்கள் 2 பெண்களை எடுத்துக்கொள்ளுங்கள். ஒரு பெண் ஒரே மாதிரியாக அமல் செய்கிறார்கள், எங்களுக்கு யாரையும் அவ்வாறு சொல்ல முடியாது, அல்லாஹ்வுக்கு தான் தெரியும் உள்ளங்களை. ஆனால் நாங்கள் வைத்துக்கொள்வோம், அல்லாஹ்விடத்திலே ஒரே தரத்திலே 2 பெண்கள் அமல் செய்கிறார்கள் என்று வைத்துக்கொள்வோம். அல்லாஹ்விடத்திலே ஒரே அந்தஸ்தை பெற்றிருக்கிறார்கள். ஆனால் ஒரு பெண்ணுக்கு அந்த மாதவிடாய் வருகின்ற பொழுது அந்த பெண்ணுடைய அமல் குறையும். இதனால் அவர்களுடைய ஈமான் குறையும். உதாரணத்துக்காக அதை நான் உங்களுக்கு சொன்னேன். எனவே இங்கே நாம் சுருக்கமாக சொல்ல வருவது என்னவென்றால், ஈமான் கூடும் குறையும். அடுத்த விடயத்துக்கு நாங்கள் வருவோம். ஈமானிலே
நான் முஃமின் இன்ஷா அல்லாஹ், அல்லாஹ் நாடினால் என்று இன்ஷா அல்லாஹ் என்று சொல்லலாமா என்கின்ற ஒரு கருத்து வேறுபாடு இருக்கிறது. அஹ்லுஸ் சுன்னah வல் ஜமாஅவுடைய கருத்து அவ்வாறு சொல்லலாம். ஒரு அடியான் நான் முஃமினாக இருக்கிறேன் இன்ஷா அல்லாஹ் என்று சொல்லலாம். அன முஃமினுன் அர்ஜு, நான் முஃமினாக இருப்பதாக ஆதரவு வைக்கிறேன் என்று சொல்லலாம். காரணம் என்ன? இவ்வாறு சொல்கிற பொழுது என்ன நாட்டம் என்றால், இங்கே முழுமையான ஈமான் தான் நாடப்படுகிறது. ஏனென்றால் ஒருவருக்கு நான் முழுமையாக அதாவது ஈமானிலே வாஜிபான அளவு ஈமான் இருக்கிறது. ஒருவர் அல்லாஹு தாலா சொன்ன கட்டளைகளை எடுத்து நடந்து அவனுடைய விலக்கல்களை தவிர்த்து நடந்தால் அவருடைய வாஜிப் பூரணமாகிவிடும். அதிலே ஒருவர் அவற்றை செய்தாலும் கூட அதில் எதுவும் ஒரு மனிதனுக்கு குறை வரும் என்றால் யாருக்கும் சொல்ல முடியாது. நாம் எல்லா வாஜிப்களையும் எடுத்து நடந்து விட்டோம். நாவினால் செய்யப்படுகின்ற ஏனைய உறுப்புகள் செய்யக்கூடிய எல்லா பாவங்களையும் தவிர்த்து நடந்து விட்டோம். உள்ளத்தினால் நடக்கின்ற பாவங்கள் இவைகள் எல்லாத்தையும் தவிர்த்து நடந்து விட்டோம். உள்ளத்தினால் நடக்கக்கூடிய வாஜிபான அமல்கள், தவக்குல், மஹப்பத், ஹவுஃப், இதில் எல்லாமே நாம் சரியாக இருக்கிறோம் என்று யாருக்கும் உறுதியாக சொல்ல முடியாது. அந்த வகையிலே ஒருவர் நான் ஒரு பூரணமான இது கட்டாயமாக எந்த அளவுக்கு ஈமான் இருக்க வேண்டுமோ, வாஜிபான ஈமான், எங்களுக்கு தெரியும் ஈமான்லே முஸ்தஹப்பான ஈமான் இருக்கிறது. வாஜிபான ஓரளவு இருந்தால் அது வாஜிப நன்மை, அல்லாஹ் தாலாவுடைய கட்டளைகளை எடுத்து நடந்து விலக்கல்களை தவிர்த்து நடந்தால் வாஜிபான ஈமான் அவரிடத்தில் இருக்கிறது. இன்னும் மேலதிகமாக உஃபரியாக செய்தால் அந்த வாஜிபான ஈமானை விட அதிகமாக அவரிடத்தில் இருக்கும். இங்கே நாம் சொல்ல வருவது என்னவென்றால், ஒரு மூமின் அவர் வாஜிபுகளை மாத்திரம் செய்தாலும் கூட அவருடைய அதிலேயும் அவருக்கு சந்தேகம் வாஜிபிலை குறை செய்திருக்கு. அதனால் அவர் இன்ஷா அல்லாஹ் என்று சொன்னால் பிழை இல்லை. அடிப்படை ஈமானை அவர் நாடவில்லை. அவர் மூமின் தான், ஈமானுக்குள் வந்திருக்கிறார், முஸ்லீமாக இருக்கிறார், அதிலே அவருக்கு சந்தேகம் இல்லை. ஆனாலும் எதிலே நான் அதில் எல்லாம் சரியாக செய்து விட்டேனா, முழுமையான ஈமானை அடைந்து விட்டேனா என்பது அவருக்கு தெரியாது. அதனால் அதனை உறுதியாக அவர் சொல்லாமல் இன்ஷா அல்லாஹ் என்று சொல்வது பிரச்சனை இல்லை. அதே போன்று இன்னொரு காரணத்துக்காக வேண்டி அவ்வாறு சொல்லலாம். அதாவது நான் ஈமான் கொண்டிருக்கிறேன், அல்லாஹு தாலா ஈமானை ஏற்றுக்கொண்டிருக்கிறானா இல்லையா என்று எனக்கு தெரியாது, அல்லாஹ்விடத்தில் அது கபூலாக்கப்பட்டிருக்கிறதா இல்லையான்னு தெரியாது. அதனால் அந்த வகையில் இன்ஷா அல்லாஹ் ஏற்றுக்கொண்டிருப்பான் என்ற அந்த நம்பிக்கையில் இன்ஷா அல்லாஹ் அந்த ஆதரவில் நான் மூமினாக இருக்கிறேன் இன்ஷா அல்லாஹ் என்று சொல்லலாம். என்றால் இன்னமா தகப்பலுல்லாஹு மினல் முத்தகீன், அல்லாஹு தாலா தக்வா உள்ளவர்களிடமிருந்து தான் ஏற்றுக்கொள்வான். எனவே இன்னொரு காரணம் என்னென்றால் அவ்வாறு சொல்வதற்கு, நாங்கள் எங்களையே தூய்மைப்படுத்தி கொள்ளக்கூடாது. எனவே நாங்கள் எங்களையே தூய்மைப்படுத்தி கொண்ட அந்த நிலைக்கு உள்ளாகக்கூடாது என்ற அச்சத்தினால் என்ன சொல்லலாம், இன்ஷா அல்லாஹ் என்று சொல்லி நான் மூமினாக இருக்கிறேன் என்று சொல்லலாம். என்று அல்லாஹ் குர்ஆனில் சொல்லலாம், ஃபலா துஸக்கு அன்ஃபுஸக்கும், உங்களை நீங்கள் தூய்மைப்படுத்திக் கொள்ளாதீர்கள், ஹுவ அஅலமு பிமன் இத்தகா, யார் தக்வாவோடு நடக்கிறார்கள், அல்லாஹ்வை பயப்படுகிறார் என்பதை பற்றி அல்லாஹ் தான் மிக அறிந்தவனாக இருக்கிறான். எனவே அந்த வகையிலும் ஒருவர் தன்னை தானே தூய்மைப்படுத்திக் கொள்ளாமல் இன்ஷா அல்லாஹ் நான் மூமினாக இருக்கிறேன் என்று சொல்வதிலே பிழை இல்லை. இப்போது நாங்கள் ஈமானை பற்றி பார்த்து விட்டோம். அடுத்த கட்டமாக ஈமானுக்கு எதிராக இருக்கக்கூடியது குஃபுர். ஈமானுடைய எதிர்ச்சொல் குஃபுர், நிராகரிப்பு. இந்த குஃபுரை பற்றியும் சில விடயங்களை பார்ப்போம். குஃபுர் இரண்டு வகை இருக்கின்றன. ஒன்று குஃபுர் அக்பர், பெரிய குஃபுர். இன்னொன்று குஃபுர் அஸ்கர், சிறிய குஃபுர். சிறிய குஃபுர் என்றால் அது பாவமானது. ஆனால் பெரிய குஃபுரோடு ஒப்பிடும் பொழுது பெரும் பாவம். குஃபுர் என்பதாலே பெரும் பாவம். பெரிய குஃபுரோடு ஒப்பிடும் பொழுது, அதனோடு ஒப்பிடும் பொழுது இது சிறியதே தவிர, மார்க்கத்திலே சிறிய குஃபுர் என்பதனால், சிறிய சிறுக்கு என்பதனால் அது இலகுவான லேசான சிறிய பாவம் என்பது கிடையாது. அதுவும் பெரிய பாவம் தான். ஆனால் பெரிய குஃபுர் ஒருவரை மார்க்கத்திலிருந்தே வெளியேற்றிவிடும். சிறிய குஃபுர் ஒருவரை மார்க்கத்தில் இருந்து வெளியேற்றாது, ஆனால் அவர் பெரும் பாவியாக மாறுவார். அதனால் அதற்கு சிறிய குஃபுர் என்று சொல்லப்படுகிறது. இப்போது நாங்கள் பார்ப்போம், பெரிய குஃபுர் என்றால் என்ன என்றால், அடிப்படை அஸ்லுல் ஈமான், அடிப்படை ஈமானையே இல்லாமலாக்கக்கூடியது, எல்லா வகையிலும் ஈமானுக்கு முரம்படக்கூடியதுதான் பெரிய குஃபுர். எனவே ஒரு இடத்துல பெரிய குஃபுர் அக்பர் வந்துவிட்டால் அவருடைய ஈமான் மொத்தமாக இல்லாமல் போய்விடும். பெரிய குஃபுர் என்பதிலே ரெண்டு விடயங்கள் இருக்கின்றன. ஒன்று அல் குஃப்ருல் அஸ்லி, அடிப்படையான குஃபுர், அவர் ஈமானுக்குள் வரவில்லை, குஃபுர்லே தான் இருக்கிறார், அடிப்படையான குஃபுர். இன்னொன்று இருக்கிற குஃப்ருர் ரித்தா, அவர் ஈமானுக்குள் வந்து திரும்பவும் குஃபுருக்கு போகுதல், இது குஃப்ருர் ரித்தா. முர்தத்களுக்கு நாங்கள் சொல்லுவோம் குஃப்ருர் ரித்தா, அவர்களிடத்திலும் இருப்பது ரித்தத்துடைய குஃபுர். அவர்கள்
மார்க்கத்துக்கு வந்துவிட்டு வெளியேறியவர்கள் மார்க்கத்தில் இருந்து. அதனால் அது 2 வகையான குஃபர்கள். அடிப்படையில் ஈமானுக்குள் வராதவர்கள் அல் குஃப்ருல் அஸ்லி, அடிப்படையான குஃபர். இந்த அடிப்படையான குஃபரை 5 வகைகளாக பிரிப்பார்கள். ஒன்று குஃப்ரு தக்தீப், பொய்ப்பிப்பதனால் வரக்கூடிய குஃபர். இன்னொன்று இஸ்திக்பார், பெருமை அடிப்பதனால் வரக்கூடிய குஃபர், அதாவது பெருமையின் காரணமாக ஹக்கை ஏற்றுக்கொள்ளாமல் இருப்பது. இன்னொன்று இராத், புறக்கணிப்பது. இன்னொன்று ஷக். ஒன்றுக்கு நான் உதாரணம் சொல்கிறேன். சந்தேகம், குஃப்ரு ஷக், சந்தேகத்தினால் ஏற்படக்கூடிய குஃபர். இன்னொன்று குஃப்ரு நிஃபாக், முனாஃபிக்தனத்தால் ஏற்படுகின்ற குஃபர். இவ்வாறு 5 வகையான குஃபர்கள் இருக்கின்றன. இதில் முதலாவது குஃபர் எல்லோருக்கும் தெரியும், நபிமார்களை பொய்ப்பிப்பது, தக்தீப், குஃப்ரு தக்தீப், பொய்ப்பித்தல். ரசூலை பொய்ப்பித்தால் அதுக்கு நாங்கள் அவர் காபிராக இருப்பார், பொய்ப்பிக்கக்கூடிய என்ற அந்த காரணத்தினால். இரண்டாவது இஸ்திக்பார், பெருமை அடிப்பது என்பது ஈமான் கொள்வது, ஈமானை பற்றி தெரியும், ஈமான் உண்மையானது என்று விளங்குகிறது, என்றாலும் அந்த ஈமானை ஏற்றுக்கொள்ளாமல் இருப்பது. இது ஒரு வகையான பெருமைத்தனமாக செய்யக்கூடிய ஒன்று. இது குஃப்ருல் இஸ்திக்பார் என்று சொல்வார்கள். இப்லீஸிடம் இருந்ததை போன்று. இல்லா இப்லீஸ் அபா வஸ்தக்பர வகான மினல் காஃபிரீன். இப்லீஸ் புறக்கணித்தான், மறுத்தான், பெருமை அடித்தான், அவன் காபிர்களில் ஒருவனாக ஆகிவிட்டான் என்று அல்லாஹ் சூரத்துல் பக்ராவுடைய 34வது வசனத்திலே சொல்கிறான். எனவே அல்லாஹு தாலாவின் மீதே சத்தியம் செய்து அல்லாஹு தாலாவை நிராகரித்தவன் ஷைத்தான். அதனால் அவன் தெரிந்து கொண்டு பெருமைக்காக குஃப்ருலே ஈடுபட்டான். இன்னொன்று குஃப்ருல் இராத், புறக்கணிப்பது, அதாவது ரசூலை பொய்ப்பிப்பதும் இல்லை, உண்மைப்படுத்துவதும் இல்லை, புறக்கணித்து ரசூல் சொல்வதை கேட்காமல் அதை பொருட்டாக கருதாமல் நடந்து கொள்வது, புறக்கணித்து நடந்து கொள்வது குஃப்ருல் இராத். இதுவும் அடிப்படையான குஃப்ர். என உண்மைப்படுத்தவும் இல்லை, பொய்ப்பிக்கவும் இல்லை, அதை சந்தர்ப்பம் இருந்தும் அதனை பற்றி கணக்கெடுக்கவும் இல்லை. 4வது குஃப்ரு ஷக், சந்தேகத்தினால் ஏற்படக்கூடிய குஃப்ர். ரசூல் விடயத்திலே, அவர் ரசூலுடைய உண்மைத்தன்மையிலே, இறை தூதருடைய உண்மைத்தன்மையிலே சந்தேகப்படுவது. அது இந்த காலத்தில் வந்து இறை தூதராக இருந்தாலும் சரி, அந்த இறை தூதருடைய உண்மைத்தன்மையிலே சந்தேகப்படுவது ஷக். இதுவும் ஒரு வகையான குஃப்ர். 5வது வகை குஃப்ர் குஃப்ரு நிஃபாக், முனாஃபிக்தனமான குஃப்ர். அதாவது குஃபுரை மறைத்து வைத்துக்கொண்டு ஈமானை வெளிரங்கமாக வாயினால் செயல்களினால் ஈமானை வெளிப்படுத்துவார்கள். ஆனால் உள்ரங்கத்திலே அவர்களிடத்திலே குஃபர் தான் உள்ளத்திலே இருக்கும். உண்மையில் அவர்கள் ஈமானுக்கு வந்திருக்க மாட்டார்கள். இவர்களும் அடிப்படையான குஃபுரில் இருக்கக்கூடிய குஃபுர் அஸ்லியை கொண்டவர்கள். 2வது வகை நாங்கள் சொன்னோம் குஃப்ரு ரித்தா. குஃப்ருல் அக்பரில் 2வது வகை குஃப்ரு ரித்தா, ரித்தத்துக்குரிய குஃபர். எனவே குஃப்ருல் அஸ்லியுடைய 5 வகைகளையும் பார்த்தோம். அடுத்த குஃப்ரு ரித்தா, ரித்தத்துக்குரிய குஃபர், மதம் மாறுதல், ஈமானுக்கு வந்துவிட்டு ஈமானை முறிக்கக்கூடிய ஒரு செயலை செய்தால் அவர் ரித்தாவுக்கு போய்விடுவார். இந்த ஈமானுடைய முறிக்கக்கூடிய செயல் என்பது குஃப்ரு ரித்தா என்பது உள்ளத்துடைய வார்த்தையினால் வரலாம், உள்ளத்துடைய நம்பிக்கையினால். அதே போன்று நாவினால் மொழிகின்ற வார்த்தையினாலும் குஃப்ரு ரித்தா வரலாம். உள்ளத்துடைய அமலினால், செயலினால் குஃப்ரு ரித்தா ஏற்படலாம். அதே போன்று உடல் உறுப்புகளின் செயல்களினாலும் குஃப்ரு ரித்தா ஏற்படலாம். உதாரணமாக பார்ப்போம். உள்ளத்துடைய வார்த்தையினால், கௌலுல் கல்ப் அல்லது இஅ்திகாதினால் ஏற்படக்கூடிய குஃபர். அல்லாஹு தாலா ஃபர்லாக்கிய ஒரு ஃபர்திலே சந்தேகப்படுகிறார் அல்லது அதனை மறுக்கின்றார். எனவே இது உள்ளத்தினால் வருகின்ற, உள்ளத்தினால் மறுக்கின்றார். இது உள்ளத்தினால் ஏற்படக்கூடிய, நம்பிக்கையில் ஏற்படக்கூடிய குஃபர். அதனால் அவர் முர்த்தத்தாக ஒருவர் போகலாம். இன்னொன்று, நாவினால் ஒருவர் அல்லாஹு தாலாவை ஏசுகிறார் அல்லது மார்க்கத்தை திட்டுகிறார், அவர் ரித்தாவுக்கு போய்விடுவார், குஃப்ருக்கு போய்விடுவார். இன்னொன்று, உள்ளத்தினால் செய்யக்கூடிய அமல்களுக்கு உதாரணமாக நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை ஒருவர் வெறுக்கின்றார் அல்லது நபி அவர்கள் சொன்ன அந்த ஒரு சட்டத்தை ஒருவர் வெறுக்கின்றார். எனவே இது உள்ளத்தினால் செய்கின்ற ஒரு ரித்தத். இன்னொன்று, உடல் உறுப்புகளினால் ஒரு சிலைக்கு வணங்குகிறார் அல்லது ஒரு கபரை வணங்குகிறார், சுஜூது செய்கிறார். எனவே இந்த இடத்திலே ரித்தத்துக்குரிய ஒரு செயலை செய்கிறார். இது ஏற்கனவே ஈமான் எந்தெந்த விடயங்களினால் ஏற்படுமோ அதே போன்று இந்த குஃப்ரும் இவ்வாறான 4 இடங்களினால் வெளிப்படும். எனவே ஒருவர் இதை செய்தால் அவர் ரித்தத்துக்கு போய்விடுவார். ஆனால் இங்கே நாம் தெரிந்து கொள்ள வேண்டிய முக்கியமான ஒரு விடயம் இருக்கிறது. அதாவது
ஒருவர் குஃபுரான ஒரு செயலை செய்தால் அல்லது குஃபுரான ஒரு வார்த்தையை மொழிந்தால் உடனே அவருக்கு நாங்கள் காஃபிர் என்று தீர்ப்பு கொடுப்பதில்லை. அங்கே பார்க்க வேண்டும், நிபந்தனைகளுக்கு அவர் உட்பட்டிருக்கிறாரா அல்லது தடைகள் இல்லாமல் இருக்கிறதா என்பதை பார்க்க வேண்டும். அதுவும் அதற்கு தீர்ப்பு கொடுப்பவர்கள் மார்க்க அறிவுள்ளவர்கள் தான் தீர்ப்பு கொடுப்பார்கள், உலமாக்கள். அடுத்ததாக அதற்குரிய நிபந்தனைகளை அவர் பூர்த்தி செய்திருக்க வேண்டும். என்னால் ஒருவர் நிர்பந்தமாக சில நேரம் குஃப்ரான வார்த்தையை மொழிவார். ஒருவர் அறியாமையின் காரணமாக குஃப்ரான வார்த்தையை மொழியக்கூடும். எனவே தடைகள் இருக்கக்கூடாது, நிபந்தனைகள் பூரணமாக இருந்தால்தான் அந்த ஒருவருக்கு முர்தத் அல்லது காஃபிர் என்கின்ற அந்த பட்டத்தை உலமாக்கள் வழங்குவார்கள். எனவே நேரடியாக உடனடியாக நாங்கள் யாரை பார்த்தும் அவ்வாறு சொல்ல முடியாது என்று அல்லாஹ் தஆலா குர்ஆனில் சொல்றான். மன் கஃபர பில்லாஹி மின் பஅதி ஈமானிஹி, ஈமான் கொண்டதற்கு பிறகு யார் நிராகரிக்கிறாரோ என்று அல்லாஹ் குர்ஆனில் சொல்லிவிட்டு அதை பற்றி சொல்கின்ற பொழுது என்ன சொல்கிறான் என்றால், இல்லா மன் உக்ரிஹ வ கல்புஹு முத்மஇன்னும் பில் ஈமான், ஆனால் யார் நிர்பந்திக்கப்படுகிறாரோ அவருடைய உள்ளமோ ஈமானை கொண்டு அமைதி அடைந்த நிலையிலே நிர்பந்திக்கப்படுபவர் மீது குற்றமில்லை என்பதை அல்லாஹ் இந்த ஆயத்திலே சொல்லி காட்டுகின்றார், சூரத்துன் நஹ்ருடைய 106வது வசனத்தில். எனவே நிர்பந்தம் இன்னும் வேறு காரணங்கள் இருந்தால் சில நேரம் அவருக்கு உலமாக்கள் காஃபிர் என்று தீர்ப்பு கொடுக்க மாட்டார்கள். பொதுவாக சொல்லலாம், இந்த செயல்களை செய்தால் ஒருவர் காஃபிராகி விடுவார். ஆனால் ஒரு குறிப்பிட்ட ஒரு நபரை இவர் இந்த செயல் செய்தால் காஃபிராகி விட்டார் என்று சொல்வதற்கு உடனடியாக அவ்வாறு சொல்ல முடியாது. அதற்குரிய நிபந்தனைகள் இருக்கின்றன. அடுத்ததாக பெருங்குஃப்ருக்குரிய சட்டங்களை நாங்கள் பார்ப்போம். பெரிய குஃப்ரை ஒருவர் செய்துவிட்டால், பெரிய குஃப்ரில் ஒருவர் மரணித்து விட்டால் அவர் நிரந்தர நரகத்திலே இருப்பார், ஒருபோதும் நரகத்திலே இருந்து வெளியாக முடியாது. இன்னல்லதீன கஃபரு மின் அஹ்லில் கிதாபி வல் முஷ்ரிகீன ஃபீ நாரி ஜஹன்னம ஹாலிதீன ஃபீஹா உலாயிக ஹும் ஷர்ருல் பரியா. சூரத்துல் பையினாவுடைய 6வது வசனத்தில் அல்லாஹ் சொல்கிறான், அஹ்லுல் கிதாப் முஷ்ரிகீன்களிலே நிராகரித்தவர்கள் நரகத்திலே நரக நெருப்பிலே நிரந்தரமாக என்றென்றும் இருப்பார்கள், அவர்கள் தான் படைப்புகளிலே மோசமானவர்கள். அதே போன்று மார்க்கத்திலே இருந்து ஒருவர் வெளியாகி விடுவார், அவர் முஸ்லீமாக இருக்க மாட்டார், பெரிய குஃபுர் அக்பரை ஒருவர் செய்வாரேயானார். அதே போன்று அவருடைய அமலும் எல்லா அமலும் செய்த அமல்கள் அனைத்துமே பாத்திலாகிவிடும், அழிந்து போய்விடும். சூரத்துல் மாயிதாவுடைய 5வது வசனத்தில் அல்லாஹ் சொல்கிறான், வமன் யக்ஃபுர் பில் ஈமானி ஃபகத் ஹபித அமலுஹு வஹுவ ஃபில் ஆখিরাতি மினல் காசிரீன். யார் ஈமானை புறக்கணிக்கின்றாரோ குஃபுர் செய்கின்றாரோ அவருடைய அமல் அழிந்துவிடும், அவர் மறுமையிலே நஷ்டவாளிகளில் ஒருவராக இருப்பார். அடுத்ததாக குஃபுர் அஸ்கர், சிறிய குஃபுரை பற்றி நாங்கள் பார்ப்போம். சிறிய குஃபுர் என்பது கட்டாயமாக ஒரு வருடத்தில் எந்த அளவு ஈமான் இருக்க வேண்டுமோ அந்த கட்டாயமாக இருக்க வேண்டிய ஈமானின் அளவை முறிக்கக்கூடிய விடயங்கள். கட்டாயமாக இருக்கக்கூடிய அதை முறிக்கும். ஒரு வருடத்தில் கட்டாயமாக எந்த அளவுக்கு ஈமான் இருக்க வேண்டுமோ அதைத்தான் சிறிய குஃபுர் அஸ்கர் பாதிக்குமே தவிர அடிப்படை ஈமானிலிருந்து ஒருவரை வெளியேற்றி விடாது, அடிப்படை ஈமானை அழித்து விடாது, அதாவது ஈமானை முழுமையாக இல்லாமலாக்கி விடாது. அதுக்கு உதாரணமாக சில உலமாக்கள் சொல்வார்கள், லா தர்ஜிஉ பஅதி குஃபாரன் யضربு பஅதுகும் ரிகாப பஅத். புகாரி முஸ்லிமிலே வரக்கூடிய ஹதீஸ். எனக்கு பிறகு நீங்கள் ஒருவரை ஒருவர் கழுத்துகளை வெற்றி கொண்டு காவிர்களாக ஆகிவிடாதீர்கள் என்று நபி அவர்கள் சொன்னார்கள். இங்கே கொலை செய்வது குஃபுர் என்று குறிப்பிடப்பட்டிருக்கிறது. கொலை செய்கிறது குஃபுர் என்றால் பெரிய குஃபுர் அக்பரா குஃபுர் அஸ்கரா? குஃபுர் அஸ்கர், பெரும் பாவம், சந்தேகமில்லை. ஆனால் குஃபுர் என்று வருகிற பொழுது அது சிறிய குஃபுர். பெரிய குஃபுர் என்றால் ஒருவர் நிரந்தரமான நரகத்துக்கு போவார். ஆனால் கொலை செய்தவரை பொறுத்தவரையிலே அவரிடத்திலே ஈமான் இருந்தால் அவர் மூமினாக இருந்தால் அந்த கொலை செய்த இந்த செயலால் மாத்திரம் குஃபுருக்கு போக மாட்டார், பெரிய குஃபுருக்கு ஈமானிலிருந்து மொத்தமாக வெளியேற மாட்டார் என்றால் அல்லாஹ் தஆலா சொல்றான், இன் தாயிஃபதானி மினல் முஃமினீன் இக்ததலு, மூமின்களிலே 2 கூட்டம் வெற்றி கொண்டால் சண்டை விடுத்து கொண்டால் என்று அல்லாஹ் தஆலா சூரத்துல் ஹுஜராத்துடைய 9வது வசனத்திலே சொல்கிறார். எனவே இங்கே கொலை செய்து கொண்டால் என்ற அர்த்தம் இருக்கிறது. அதனால் கொலை செய்வது என்பதனால் காஃபிராகிவிட்டார் விடுவார் என்றால் அவர்களை பார்த்து மூமின்கள் என்று அல்லாஹ் தஆலா சொல்ல மாட்டார். மூமின்கள் என்று சொல்லியிருப்பதனால் அவர்கள் பெரிய குஃபரை செஞ்சு காஃபிராகி விடுவதில்லை.
ஆனால் அது பெரும் பாவம், அதிலே நாங்கள் சந்தேகப்படுவதற்கில்லை, அது பெரும் பாவம். ஆனால் அது குஃபுர் என்று வருகிற பொழுது அவரை மார்க்கத்திலிருந்து ஒட்டுமொத்தமாக வெளியேற்றி விடாது. சிறிய குஃபருடைய சட்டங்களை நாங்கள் பார்ப்போமே, ஆனால் சிறிய குஃபர் ஒருவரை மார்க்கத்தில் இருந்து வெளியேற்றி விடாது. ஒருவரை கொலை செய்தால் நாங்கள் அவரை காபிர் என்று சொல்ல முடியாது. அவர் முஸ்லீமாக இருப்பார், ஆனால் கொலைக்குரிய பெரும் நீண்டகால நரகம் இது போன்ற பல தண்டனைகளை அல்லாஹு தாலா எங்களுக்கு சொல்லி இருக்கின்றான். மிகவும் ஆபத்தானது. இரண்டாவது விடயம், பூரணமான அவருடைய ஈமானிலே கட்டாயமாக எந்த அளவுக்கு பூரணமாக இருக்க வேண்டுமோ, அது ஈமானுல் வாஜிபான ஈமானுடைய ஒரு கமால் பூரணத்துவம் இருக்கிறது, அதிலே அவரிடத்திலே குறை இருக்கிறது. எனவே அடுத்ததாக இன்னொரு மூன்றாவது சட்டம் குஃபர் அஸ்கருக்குரியது. அவர் நிரந்தர நரகத்துக்கு போக மாட்டார், அல்லாஹ்வுடைய நாட்டத்துக்கு கீழால் இருப்பார். அல்லாஹு தாலா நாடினால் அவரை தண்டிப்பான், நாடினால் மன்னிப்பான். எனவே இதுதான் நாங்கள் இந்த பாடத்திலே பார்க்கின்ற சுருக்கமான விடயங்கள்.